நெருக்கம் ஜாஸ்தி ஆகுதுன்னா சபையே இன்னைக்கு ஒரு சத்தியம், நீ நெருங்கிட்டு இருக்கிற, நீ நெருங்கிட்டு இருக்கிற, நீ நெருங்கிட்டு இருக்கிற. இன்னைக்கு கர்த்தர் பேச சொன்ன வார்த்தையை மட்டும் சொல்றேன், நெருக்கத்தை கண்டு நெருங்கிறத ஸ்டாப் பண்ணிடாத, நெருக்கத்தை கண்டு நெருங்கிறத ஸ்டாப் பண்ணிடாத. இன்னும் சொல்றேன், நெருக்கத்தின் தன்மை அதிகமாக உனக்கு ஃபீல் ஆகுதுன்னா இயேசுக்கு பக்கத்துல வந்துட்டேன்னு அர்த்தம், இயேசுக்கு பக்கத்துல வந்துட்டேன்னு அர்த்தம், விஐபி நிற்கிற கூட்டத்துக்கு பக்கத்துல வந்துட்டேன்னு அர்த்தம். எத்தனை பேர் நான் சொல்ற வார்த்தை புரியுது? நீ பக்கத்துல நெருங்கிட்ட, இனி கொஞ்ச தூரத்துல தொட்டுருவ, இனி கொஞ்ச தூரத்துல தொட்டுருவ. ஹalleluya, ஆமென், ஹalleluya. நெருக்கத்தின் தன்மை இன்னைக்கு ஜாஸ்தியா ஃபீல் பண்றீங்களா? அவர்கிட்ட உட்கார வாழ்க்கையில் நெருக்கத்தின் தன்மை ஜாஸ்தியா யாராவது ஃபீல் பண்றீங்களா? இயேசுவின் நாமத்துல நீ என்ன சொல்லிட்டு வந்து அது சீக்கிரத்துல நடக்க போகுது. நீ தொட போகிற, நீ தொட்டு சுகத்தை பெற போகிற, நீ எதை பார்க்கணும் விரும்பி அது நடக்க போகுது. ஆனா நீ பின்வாங்கிறாத. நெருக்கம் ஜாஸ்தி ஆகுதுன்னு அவர் உனக்கு தூரமா போகல, உனக்கு பக்கத்துல நிக்கிறார். நீ பதில பெற்றுட்டு தான் போகணும் கர்த்தர் விரும்புறார், நீ தொட்டுட்டு போகணும் கர்த்தர் விரும்புறார். ஹalleluya, ஆமென். வேதம் சொல்லுகிறது, ஜனக்கூட்டத்திற்குள்ள 28வது வசனம், அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டான். அப்போ நெருக்கத்திலும் நெருங்குகிறவனை தொட விடுவான். வேதம் சொல்லுகிறது 29, உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நின்று போயிட்டு அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நான் சந்திக்கிற இந்த நெருக்கத்துல சிலதை கர்த்தர் என் லைஃப்ல செய்ய போறார் நம்புறவங்க மாத்திரம். ஹalleluya, ஆமென்.